Hi guys, welcome to Cheeka. Guys, before we start, a shout out to DRA Homes. Building homes for 40 plus years. More than 12,000 plus happy families and more than 10 million square feet of developed area. டிஆர்ஏ ஹோம்ஸ் என்னன்னா டிஆர்ஏ ஹோம்ஸோட யூஎஸ்பி என்னன்னா அவங்க ஆன் டைம் டெலிவரி. அண்ட் இன்னொன்னு என்னன்னா அவங்களோட எப்படின்னா அவங்க லான்ச் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்றதுனா அப்ரிசியேஷன் மோர் தென் 40%. ஸோ டிஆர்ஏ ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஆர்ஏ ஹோம்ஸ் வாங்க, செம்ம ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். Click the link in the description below. Go out, check out DRA Homes. Nariya offers irukku, nariya projects irukku, and of course, your next dream home might be just one click away. யூஸ்வலாக நானும் எங்கள் அப்பாவும் தனியாக உட்காந்துன்னு மேட்சை பற்றி திட்டின்னு பேசின்னு இருப்போம். பட் டுடே இஸ் அ வெரி ஸ்பெஷல் எபிசோட் வித் அ வெரி வெரி ஸ்பெஷல் கெஸ்ட், எஸ்பெஷலி டு மீ. ஏன்னா சின்ன வயசுலேயே 13 வயசில் ஒரு பையன் வந்தாங்க. 13 இயர்ஸில் எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷனில் வரும்போது யாரா இவன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 13 இயர்ஸ் மாதிரியே இல்லை, நல்லா டாலாக இருக்கான், நல்லா பில்ட்டாக இருக்கான்னு. பட் லிட்டில் டிட் வி நோ, பட் வி ஆல் எக்ஸ்பெக்டட். அந்த டேலண்ட் அப்போவே பார்த்தோம். ஹீஸ் பீன் த்ரூ அன் என்டையர் சைக்கிள். ஒரு ஷார்ட் கெரியரில் 25 years தான் ஆறுது வாஷிங்டன் சுந்தருக்கு. பட் இட் ஹாஸ் பீன் அ ஃபினாமினல் ரிசர்ஜன்ஸ் ஃப்ரம் வாஷிங்டன் சுந்தர். அண்ட் டுடே ஐட் லவ் டு வெல்கம் வாஷிங்டன் சுந்தர் ஆன் த ஷோ. வெல்கம் டு சீக்கா வாஷி. அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட எப்பவுமே எங்கள் குரு, எங்கள் தலைவர் அண்ட் என்னோட தந்தையே டாடி. வெல்கம் டு சீக்கா. ஹலோ டியர் வியூவர்ஸ், என்ன வேணா சொல்லுங்க. வாஷி, கங்க்ராட்ஸ் மச்சான், செம்ம பர்ஃபார்மன்ஸ். இங்கிலாந்துல போய் ஒரு யங் சைட் போய் பிரமாணம் பண்ணீங்க. அண்ட் எஸ்பெஷலி யுவர் பர்ஃபார்மன்ஸ் ஹஸ் பீன் அவுட்ஸ்டாண்டிங். அந்த லாஸ்ட் டெஸ்ட் நீ பண்ணியே அமேசிங். தேங்க்யூ. வெல்கம் வாஷி. எப்படி இருக்க? என்ன நடக்குது? என்ன பண்ணின்னு இருக்க? இப்போ ஒரு லாங் ஆஃப் சீசன் இப்போதைக்கு. ஆக்சுவலி யூஸ்வலா இவ்வளோ நேரம் கிடைக்காது இந்தியன் டீம்ல. பட் ஹவ் இஸ் இட் பீன்? ஆக்சுவலாக ஒரு பிளெஸிங் தான். இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் டு 6 weeks ஒரு ஆஃப் சீசன் மாதிரி ஒரு டைம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வீட்டில் நிறையவே இருக்க முடிஞ்சது. நல்லாவே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். பட் வெரி ஹாப்பி டு பி யுவர். உங்களோட ஷோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி சாரோட எனர்ஜி. நம்ம நிறையவே கிரிக்கெட் ஆட இருக்கோம். ஸோ உங்களை பற்றி நிறையவே தெரியும். பட் சார் ஆக்சுவலாக செகண்ட் டைம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் was probably when I was 4-5 years old. I'm sure சார் தெரியாது. அதே மாதிரி தான் ஒரு ஸ்டுடியோவில் இதே மாதிரி தான். ஐ மீன் ஒரு ஸ்டுடியோவில் நம்ம மீட் பண்ணோம். நான் அவங்களை பார்த்து நான் அப்பா அக்கால அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இவன் அப்பா வந்து எங்களோட கிரிக்கெட் ஆடினான். சுந்தர் ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆமா, அவன் பேர் சுந்தர். வாஷிங்டன் சுந்தர் எங்க வச்சான் அவன்? என்ன சொல்லுது பார்க்கலாம். அவர் வாஷிங்டன்றவர் வந்து எங்க அப்பாவோட கார்டியன் மாதிரி, லைக் மென்டார். ஆமா. ஸோ அவர் இறந்து 1-2 yearsல நான் பிறந்தேன். ஸோ அவர் ஞாபகமா எனக்கு வந்து அப்பா அவரோட பேர் எனக்கு வைக்கணும்ட்டு. ஸோ டெஃபினட்டா ஒரு சூப்பரான ஒரு யூனிக் நேம்ல. அன்பிலீவபிளி யூனிக் நேம். ஃபேண்டாஸ்டிக், ஆக்சுவலி சூப்பர். பட் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா வாஷிட் எப்படின்னா, இவனு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரைசிங் பூனா ஜெயின்ஸ் அது ஒன்று அந்த டீம் அங்கதான் வந்தான். யாரா இந்த சின்ன பையன், மெட்ராஸ்ன்றாங்க, செம்மையா நியூ பால் வந்து போலிங் போடுறான், செம்ம எக்கனாமிக்கலா போடுறான். அப்பதான் நான் பார்த்தேன் யாரா இவன் பிரமாதமாறான்னு. ஸோ அங்கேருந்து வந்தவன் தான் வாஷிங்டன் சுந்தர். அகெயின் வாட் ஐ லைக் அபவுட் இஸ், நீனும் ரிவர்ஸ் மோட்ல வந்திருக்க பாத்தியா. அந்த ஐபிஎல் இந்த மோட்ல வந்து இப்ப டெஸ்ட்ல வந்து யூ பிகம் a certainty and what you become a match winner, which is fantastic. ஆனா ஒண்ணு மச்சான், dear viewers, ஆக்சுவலா பார்த்தா 4 6 அடிச்சு வின் பண்ணி கொடுத்தவன் இவன். கட்சியில பார்த்தா முகமது சிராஜ், எஸ் he bowled brilliantly, his ball is hard out, ஒத்துக்கிறேன் நானு. பிரசீத் கிருஷ்ணா நல்லா படம். இவன் பாவம் அந்த இவன் லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் அடிக்கலான்னு வச்சுக்கோ டியர்ஸ். அந்த பிரசீத் கிருஷ்ணாவோட அந்த 39 பார்ட்னர்ஷிப்லாம் நம்ம டீம் கோயிங் தான் மச்சான். ஆக்சுவலா பாருங்க, அவ்வளவு கிரெடிட்டே கொடுக்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், the credit should have, lot of credit should have been given to you because it was thanks to your brilliant performance that India also won. That is my opinion pa. I mean, I'm not taking anything away from Mohammad Siraj. I'm not taking Prasidh Krishna கூட அவ்வளவு கொடுக்கல மாதிரி ஒரு ஷேடோ ஆயிட்டான் அதுல. ஸோ நீ என்ன அந்த நாக் பத்தி எனக்கு சொல்லு பாருங்க. எப்படி திடீர்னு வந்தா யோசிச்ச டங்குன்னு விட்டுற போட்டு அடிச்ச ஒரு 4 6 அந்த சமயத்துல வாட் வென்ட் த்ரூ யுவர் மைண்ட்? ஆனஸ்டா அந்த இன்னிங்ஸ் போகும்போதே ஐ வாண்ட் டு லைக் சம்திங் ஸ்பெஷல் இன் த சென்ஸ் தட் எங்களுக்கு தெரியும் அந்த இன்னிங்ஸில் அடிக்கிற டோட்டல் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ
எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆப்வியஸாக டீமுக்கு நல்லது. ஸோ ஜட்டோட ஒரு பெரிய டீசெண்டான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிராஜ் வந்தோன்னே அவுட் ஆனார். அதுக்கப்புறம் பிரசதோட ஆடும்போது ஐ தாட் தட் வாஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு கேபிட்டலைஸ். ஆப்வியஸாக பாலும் அப்போ தான் கொஞ்சம் நியூ பால் எடுத்து ஒரு 2-3 ஓவர்ஸ் ஆச்சு, பெருசாக ஸ்விங் ஆகல அந்த டைமில். ஸோ ஐ மீன் என்னோட நான் ப்ரிப்பேர் பண்ண பவர் ஹிட்டிங்க்குன்னு ப்ரிப்பேர் பண்ண எல்லா என்ன சொல்றது எல்லா டைம்ஸ் வந்து அந்த டைம்ல ஹெல்ப் ஆச்சு. ஆப்வியஸா ஆஷிஷ் நேராவோட ஜிடில இருக்கும்போது அதுதான் கேட்கணும். அது ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சாரா, நேராஜி பாத்தீங்களா எப்படி அடிக்கிறான்னு? இந்த ஐபிஎல்ல நான் ப்ரிப்பரேஷன்ல பேட்டிங் ஆடின அளவுக்கு என் வாழ்க்கையில் நான் அவ்வளோ ஆடிருப்பேன். அவ்வளோ பேட்டிங் கொடுத்தாரு எனக்கு அவரு. அதுல பண்ண சில விஷயங்கள் எல்லாமே இந்த மேட்ச்ல ஹெல்ப் ஆச்சு. எஸ்பெஷலி லாஸ்ட் விக்கெட் நான் அடிக்கணும், எவ்வளோக்கு எவ்வளோ ரன்ஸ் நாங்கள் அடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுன்ற சமயத்துல பவர் ஹிட்டிங் டெஃபினட்டாக ஹெல்ப் ஆச்சு. அண்ட் ஜிடி ஓட சப்போர்ட் ஸ்டாஃபாக இருக்கட்டும், அந்த ஹோல் எங்களோட ப்ரெப் கல்ச்சராக இருக்கட்டும், எல்லாமே நிறைய விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் ஆச்சு. ஸோ சூப்பரான மூமெண்ட் அந்த இன்னிங்ஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங்லி நீ ஜிடி பற்றி பேசின அண்ட் ப்ரிப்பரேஷன் பற்றி பேசின வாஷி. பட் வாட் அந்த லீடிங் அப் டு தட் மூமெண்ட் அவர் வந்து இந்த நாக் பற்றி பேசினார். பட் ஃபார் மீ தட் ஸ்பெஷல் நாக் வாஸ் ஓல்ட் ட்ராஃபோர்ட், மான்செஸ்டரில். என்ன பண்ணணும், ஏன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியலனா வாஷியோட நாய்க்குட்டியோட பேர் கேபா. சரியா, கேபான்னு வச்சிருக்கா. ஏன்னா அவரோட டெபு வந்து கேபால 2021 ஹூ கேன் எவர் ஃபர்கெட் ஃபோர்ட்ரஸ் கேபா பிரேக்கிங் டவுன். அதை பற்றி டெஃபினட்டாக நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ரெண்டாவது நாய்க்குட்டி பேர் என்ன, ட்ராஃபோர்டா? ரெண்டாவது நாய்க்குட்டி வந்துச்சுன்னா ட்ராஃபோர்ட். பட் கேபாக்கு பிடிக்காது. நாய்க்குட்டி வீட்டுக்கு வந்துச்சுன்னா பட் ஆப்வியஸா ரொம்பவே ஸ்பெஷல். சீக்காவுக்கு வந்து சீக்கான்னு வச்சிருக்காரு, 3 நாய்க்கு போயிட்டு பயமா இருக்கு. சீக்கா சார் சீக்கா வந்து வராது. அப்புறம் சீக்காவுக்கு வந்து போனேன், நல்லது நடந்து சீக்கான்னு பேர் வச்சிருக்கா மச்சா, நல்லா இருக்கு. டேய் சீக்கா வாடா வாடா பிஸ்கட் சீக்கா சீக்கா அப்படின்னு. பட் ஃபார் தட் நாக், ஏன் அந்த நாக் பற்றி நான் பேசணும்னு நான் வாஷி சோ மச் ஆஃப் பேண்டர் இந்த என்டையர் டெஸ்ட் சீரீஸில், எஸ்பெஷலி லார்ட்ஸில் நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் லாட் ஆஃப் இங்கிலீஷ் மீடியா அண்ட் லாட் ஆஃப் இங்கிலீஷ் பீப்புள் தாட் யூ வர் பிரிட்டி அரகன்ட் சேயிங் நாங்கன்னா வி ஆர் கோயிங் டு வின் டுமாரோன்னு. That entire pressure on the entire English team, I was in commentary box, so தெரிஞ்சது they were trying to put pressure on you. அதை சொல்லி but it didn't fluster you. அது பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்தது வாஷி. The way you and Jaddu and Shubman Gill and KL Rahul batted, I thought that was sensational. What was running through your mind when these guys எல்லாம் சேர்ந்து பவுன்ஸ் பண்ணும்போது உனக்கு எப்படி அந்த டைம்ல காமா இருந்த? கண்டிப்பா நிறைய விஷயம் வந்துட்டு சில விஷயம் வந்துட்டு நம்ம எப்பவுமே மைண்ட்ல வச்சிருக்கணும். பேட்டிங் ஆடும்போது அந்த விஷயத்து மேல மட்டும் ஃபோக்கஸ் இருக்கும்போது நம்ம இந்த அவுட் சைட் நாய்ஸோ இல்லை மற்றவங்க என்ன பேசுறாங்க இல்லை அந்த ப்ரெஷர் ஃப்ரம் தி அவுட் சைட் ரொம்ப இருக்காது. ஐம் ஷூர் யூ வில் அக்செப்ட், ரொம்ப இருக்காது. ஸோ ஐ வாஸ் ஜென்யூன்லி only focused on a couple of things. One, obviously, being watching the ball really closely, and I just trusted my instincts. I believed that I could actually do it for the team. And ஒரு 3 செஷன் விளையாடி 2.5 செஷன்ஸ் விளையாடி ட்ரா பண்ண முடியும்ன்ற ஒரு பிலீஃப் இருந்துச்சு. அது பெரிய விஷயம். கண்டிப்பா சார். அண்ட் என் கோச்சை வந்துட்டு ஆப்வியஸா நிறைய பிலீவ் பண்ணாரு. அந்த இன்னிங்ஸ் வந்து பந்த் பேட்டிங் முடியாதுன்ற சமயத்துல இருக்கும்போது நான் நம்பர் 5 பேட் பண்ணியிருந்தேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 2 விக்கெட் விழுந்துரும். ஸோ நான் பாடு கட்டி நான் வந்து ஆப்வியஸா கேஎல் சுப்மன் ரொம்ப நேரம் விளையாடுவாங்க. நான் பாடு கட்டிட்டு நான் டிவியில் மேட்ச் பார்த்துட்டே இருப்பேன் ரொம்ப நேரமா. ஸோ ஆல் ஆஃப் தட் ஆல்சோ ஹெல்ப். ஸோ சூப்பரான ஒரு மூமெண்ட் தான் எங்க எல்லாருக்குமே. அந்த மாதிரி ஒரு ஆஸ் அ டீம் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸோட நாங்கள் அந்த மேட்சை ட்ராப் பண்ணதுன்றது ஒரு சூப்பரான. ஆக்சுவலாக குட் பாயிண்ட் யூ மேட். எப்படின்னா காலங்காலத்தில் வந்து 2 விக்கெட் விழுந்துருது. அதுக்கப்புறம் நீனும் ஜடேஜா பெரிய பார்ட்னர்ஷிப் பிடிச்சி அதை போய் சேவ் பண்ணி தருமா டெஸ்ட் மேட்ச். அது சமயம் அந்த சமயத்துல வந்து அந்த பசங்க பாரு உலகின அவங்கள அவன் பேர் என்ன ஒருத்தர் லம்பா ஒருத்தர் தான். அவன் பேர் நட்டையா ஒருத்தர் அவங்க டீம்ல புரூக் ஹாரி புரூக் இஸ் தி வே யூ வாண்ட் டு கெட் 100 ஆமாண்டா சொல்லணும். நீ ஏன்டா ஒரு நாள் என் விக்கெட் எடுக்க தெரியல, நீ ஜடேஜா விக்கெட் எடுக்க தெரியல, உனக்கு வாஷிங்டன் விக்கெட் எடுக்க தெரியல, இஸ் தி வே யூ வாண்ட் டு கெட் 100னா அப்படியே சொல்றேன். ஆமா ஏன் நீ பேட்டிங் போட்டு உங்க bowling போட தெரியல சொல்லுங்க. நீ டப்பாக்குங்க ஆனா அந்த ஆக்சுவலி நீ சொல்லணும். எஸ் ஐ டோன்ட் மைண்ட் கெட் பிகாஸ் யூ bowlers don't know how to get a wicket சொல்லணும். நீ பாவம் ரொம்ப குவைட்டா போயிட்ட. ஏன்னா தைன்னு குதிக்கிறாங்க அந்த பசங்க. he answered with his bat dad. நானா தான் நேரா சொல்றேன் போடா நேரா ரைட் பா எனக்கு தெரியும் நீ ஏன் bowlingல போய் விக்கெட் எடுத்தானே அப்படின்னு கேட்கணும். பிகாஸ் இட் வாஸ் என்னோட ஒப்பீனியன்ல அது ஒரு பிரில்லியன்ட். அது யாரும் இப்போ ட்ரானால யாரும் தெரியாது வேல்யூ பார்த்தோன்னா அது ட்ரானால அந்த ஸ்ட்ரெஸ் மேட்ச் உதவாங்க நம்ம சீரியஸா உதவியாச்சு. சரி டியர் வியூவர்ஸ் அதை பார்க்க மாட்டேன்றாங்க. இந்த பசங்க இருக்காங்களே இந்த ஆங்கில இங்கிலாந்து சரி ஆஸ்திரேலியா தைன்னு குதிப்பாங்க. அவங்க தலையை தட்டு டக்குன்னு விட்டா சரியாகும். அப்பப்போ விடணும். நான் விடுவேன் ஒரு வாட்டி எனக்கு என்னாச்சு இந்த ரே பிரைட் வந்தான் மெட்ராஸ்ல வந்து
தை குத்தி நான் ஸ்லாகா இருக்கீங்கன்னா நான் பார்டர்கிட்ட சொன்னேன் அது மாதிரி எங்கள் யூ கேட் வார் வைவான் டே சொன்ன மச்சான் நீ மறக்காதி மெட்ராஸ் என் ஊர்ல ஏதாவது பண்ண நீ ஊரை வெளுப்ப மாட்டேன் அப்படின்ட்டு நான் இந்த சைடு ஆஃப் சீக்கா நானும் பார்த்தது இல்லப்பா. உங்களோட டயலாக்ஸ் நிறைய அந்த 83 மூவில பார்த்தேன் சார். எனக்கு தெரியுது நீங்க என்னலாம் சொல்லிருப்பீங்க அப்படின்னு. பின்ன ரொம்ப குதிச்சா நம்மள ஏறி மேய்ச்சு நம்மள பாட்டு சும்மா நம்ம சும்மா தான் தலைமையில் ஏறி உட்காந்துருவாங்க. அதுக்கு சொல்ல வரேன் நான். இல்ல பட் ஒரு ஃபயரி சீரீஸா இருந்ததுல வாஷி ஆக்சுவலி. பட் நாங்க obviously as fans and as so called experts நாங்க we were all expecting to see in the transition of this new Indian team எப்படி இருக்க போகுதுன்னு. Very interestingly வாஷி I just wanted to ask you அந்த transition பத்தி பேசும்போது you've played 13 matches. எவ்வளோ கேப்டன்ஸ் இருந்திருக்காங்க தெரியுமா 13 டெஸ்ட் மேட்சஸ்ல. நாங்க ஆக்சுவலி ஆஃப் ஏர் வாஷி கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது வாஷியே யோசிக்க ஆரம்பிச்சாரு. He's been under 5 test captains. How has that been, Vashi? Ana 13 test matches, 5 test captains. Every time the plans keep changing. How have you adapted to that? Honestly, இப்போதான் எனக்கு அது தெரியுமே. And யார் அஞ்சு பேர் எனக்கு சொல்லு. Debu under Rahane, ரோஹித், விராட், பும்ரா, சுப்மன். போடு 13 டெஸ்ட்ல 5 கேப்டன். அந்த 13 டெஸ்ட்ல ஸ்ப்ரெட் ஓவர் how many years? 4 years. Yeah, viewers. பாவம் யார் பெத்த பிள்ளைகளோ பைத்தியமா அழியுதுங்க. ஐ மீன் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் லீடர்ஷிப்ல பார்க்கும்போது, ஆஸ் அ லீடரா பார்க்கும்போது. பட் ஐ வுட் சே எவ்ரி லீடர் ஹஸ் பீன் குவைட் டிஃப்ரெண்ட் வித் தேர் அப்ரோச், அவங்களோட பிளான்ஸாக இருக்கட்டும். அண்ட் ஆப்வியஸாக I've been lucky to also have played some cricket abroad. So abroadல plans have been quite different. இந்தியாவில் ஆப்வியஸாக நிறைய ஸ்பின் போடுவாங்க. ஸோ அதில் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வித்தியாசமா வச்சுப்பாங்க. ஸோ இட்ஸ் அமேசிங். இப்போ எவ்ரி கேப்டன் you would have learned some interesting stuff from those captains. Yeah. So what did you learn from each? Did you learn a lot from each and every captain? ரொம்பவே சார். ஏன்னா ரஹானே ஆப்வியஸாக என்னோட ஃபர்ஸ்ட் கேப்டன். அண்ட் எனக்கு ரொம்பவே பெரிய கனவாக இருந்துச்சு அன்னைக்கு கேபால நான் டெபியூ பண்ணும்போது. அண்ட் நாங்கள் வந்து 4 சீமர்ஸ் ஆனோம். அண்ட் ஐ வாஸ் தி ஒன்லி சீமர். ஸோ கேபா only spinner. ஒன்லி ஸ்பின்னர், சாரி. ஸோ நான் அன்னைக்கு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், சரி அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து லஞ்ச் வரைக்கும் போலிங் வராது, ஏன்னா விக்கெட்டும் பச்சையா இருந்துச்சு, கேபா நல்ல பவுன்ஸும் இருக்கும், ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்ல அசிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கும் போது என்னை வந்து லஞ்சுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு பெரிய லாங் ஸ்பெல் கொடுத்தாரு, எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. லைக் ஃபீல்ட் செட்லலாம் வந்துட்டு ஐ வாஸ் லிட்டில் கன்ஃபியூஸ். அப்போ வந்துட்டு எனக்கு கிளியர் கட் பிளான் சொன்னாரு, இந்த ஃபீல்டு வச்சு கூட இது மட்டும் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ ஐ வாஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆல்சோ இந்த ஃபர்ஸ்ட் திங். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லீடர்ஸ் ஹவ் ஜென்யூன்லி ஹெல்ப் மீ இன் டிஃப்ரெண்ட் வேஸ். பட் எனக்கு என்ன பிடிச்சுன்னா அந்த டெஸ்ட்ல தி பேட் பண்ணி வின் பண்ணி கொடுத்த பார்த்தியா அகைன் அது எப்படி அது எங்க பார்த்தாலும் பேட் பண்ணி வின் பண்ணி கொடுத்துனாரு. எங்க வாஷிங்டன் பேட்டிங்னா இந்தியா வின்னிங் அப்படி மாதிரி இருக்கு, வாஷிங்டன் ஸ்கோர்ஸ் இந்தியா வின்ஸ். அந்த மாதிரி 2-3 டெஸ்ட் ஆடிட்டல அந்த மாதிரி ஆக்சுவலா அந்த மேட்ச் அடிச்சு வின் பண்ணி கொடுத்த நிறைய டெஸ்ட் மேட்சஸ். அதான் சொல்றேன், அடிச்ச மேட்ச் நீ வின் பண்ணி கொடுத்திருக்க. தட் இஸ் a very mean டெபுல காபால அதுவும் அந்த பசங்க ஊர்ல போய் அவங்க மேல தலை மேல ஏறி நின்னு வின் பண்ணா பெரிய விஷயம் ஆஸ்திரேலியால. அது and never lost in Gabba for more than 20-30 years ஆஸ்திரேலியா. அதனால தான் அந்த ஃபோர்ட்ரஸ் கேபானே பேர். அதுக்கப்புறம் how was the feeling after that? அங்க வின் பண்ணி கொடுத்தவன அது கனவு தான் சார். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நிறைய நியூ ஃபேஸஸ் எஸ்பெஷலி இன் தட் கேம். அண்ட் நாங்கள் வந்து 330 அடிக்க வேண்டியது இருந்துச்சு 4th இன்னிங்ஸில், which is obviously going to be a bit of a challenge. But we were all positive. நாங்கள் day 5 வந்து லஞ்சுக்கு அப்புறம் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா we genuinely wanted to go for a win and not really wanted to draw the game and be happy with the result. நாங்கள் வந்து வின்னுக்கு போவோம், வின்னுக்கு ஆடலாம் அப்படின்ட்டு. ஆப்வியஸாக the bowling was quite strong. அந்த bowling attack ஓட நாங்கள் 330 ஆட் நாங்கள் அடிச்சு ஜெயிச்சது வந்து ரொம்ப பெரிய அன்பிலீவபிள். ஏன்னா அந்த நீ ரஹானே பற்றி பேசின்னு இருக்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டச் அப் ஆன் ரஹானே பிகாஸ் நான் எப்பவுமே என்ன யோசிச்சேன்னா ரஹானே வந்து ஒரு பிரில்லியன்ட் கேப்டன் ஆக்சுவலி இன் தட் பர்டிகுலர் சீரீஸ். இஃப் யூ ரிமெம்பர் I thought he captained brilliantly Australia to go there and win 2-1. அந்த மாதிரி captaincy you've seen, and you've seen an aggressive captain like a Virat Kohli, and you've seen a tactical captain like a Rohit Sharma. How is it now? Because I think Shubman Gill has so much of potential. Pakarche, I thought even Cheeka was like so impressed. And Shubman Gill, I thought he led you guys so brilliantly to go to England or first series or a young captain. To do that with this side, I thought you guys did top notch and எனக்கு தோணுச்சு வாட்சி. அமேசிங்கான ஒரு விஷயம் என்னன்னா அவங்ககிட்ட எஸ்பெஷலி இந்த சீரீஸ்ல வித் ஹிஸ் லீடர்ஷிப் he was very calm. obviously playing against England அவங்க we always expected them to be a little aggressive with their approach and the conditions are also quite different. பட் அவனோட அந்த ஒரு காமான நேச்சர் வந்துட்டு எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் தெரிஞ்சுது. எஸ்பெஷலி when we were fielding he
he was very calm and he was just telling us what we needed to do in those situations and not really think too far ahead. And அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல காமிச்சது ரொம்ப பெரிய விஷயம் நான் ஃபீல் பண்றேன். And first series being abroad, not in India, where obviously he would have played a lot of matches, he would have led also. But ரொம்பவே காமா இருந்தாரு. And as bowlers எங்க கிட்ட வரும்போது we were very clear as to நாங்க என்ன பண்ணணும், அந்த சிச்சுவேஷன்ல எங்களோட வேலை என்ன, அது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல he was very very sharp. See, one good thing is, I think, probably இந்த இதுல ஆடின தெரியுமா, ஜிடி ஆடினால அவன் கேப்டன்சில வாஸ் இட் கம்ஃபர்ட் லெவல் இருந்ததா அவங்க கூட ஆடினால? கண்டிப்பா சார். எனக்கு நிறைய எனக்கோ பிரசித்கோ சிராஜ்கோ ரொம்பவே தெரியும் அவன் எப்படி யோசிப்பான் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல, எங்களை எப்போ வந்துட்டு அவன் எடுத்துட்டு வருவான் கேம்ல, இது எல்லாமே கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு. ஆப்வியஸா இட் ஹெல்ப்ஸ். 100%. பட் ஆனா ஒன்னு வாஷி, நீ சொன்ன சுப்மன் கில் கேப்டன்சி சொல்லச்சே அந்த ஒரு ஸ்பெல் போட தெரியுமா லார்ட்ஸ்ல, 4 wicket ஸ்பெல். டியர் வியூவர்ஸ், நானும் பார்த்துருக்கேன். இந்தியாவிலே இந்த ஃபிங்கர் ஸ்பின்னர் வெரி 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 ரேர்லி ஹவ் டன் வெல் இன் இங்கிலாந்து. அங்கே 4 wicket எடுத்து வின், நீ ஆக்சுவலாக டெஸ்ட் மேட்ச் ஆல்மோஸ்ட் வின்னிங் பொசிஷன் எடுத்து போனா வாசி. அந்த மேட்ச் எப்படிடா போய் கோட்டை ஓட்டி கடை, என்னடா நீங்கடே அந்த மேட்ச்ல என்னடா இவ்வளோ பிரில்லியண்டா போலிங் போட்டு வின்னிங் பொசிஷன் வந்துட்டீங்க நீங்க. நான் நினைச்சேன் ஷுவர் வின்னு நினைச்சேன். எப்படி கோட்டை ஓட்டணும் சொல்லு பார்க்கலாம். I thought அந்த மேட்ச் உங்க கையில் இருந்தது நினைச்சேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் யுவர் போலிங் ஸ்பெல், அந்த குவிக்கா ஒரு 4 wickets எடுத்த பாரு, அது இம்பார்ட்டன்ட். அது just to add to that, we all felt you guys should have been 3-0 up on the first 3 matchesல. எல்லா மேட்சும் உங்க கையில இருந்தது மேட்ச்னு. did you have the same feeling dressing roomல? honestly first game கூட அவங்க 4th innings 350 plus அடிச்சு ஜெயிப்பாங்க. but we were always the game, we batted really well, we bowled really well. obviously first game கூட ஜெயிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. and second game Birmingham we won. சூப்பரான ஒரு வின். ஆகாஷ் தீப் பயங்கரமா போடுவார் 2 இன்னிங்ஸும். and obviously Lord's Test அங்க ஜெயிச்சிருக்கலாம். we were definitely there. we genuinely believe that 180 எங்களால கண்டிப்பா அடிக்க முடியும் on that wicket. but cricket is a funny game, isn't it? Obviously let's move on to your white ball side of things. ஏன்னா Washington Sundar, when you first started coming up, you came up as a white ball cricketer. Of course 2017 நம்ம பார்த்தோம் ரைசிங் பூனே ஜாயன்ஸோட என்ன பண்ணேன்னு. பட் அதுக்கப்புறம் ஒரு ஐபிஎல்ல வந்து it has always been a stop gap. Has middle வந்து he has been critical about your injury record actually in the middle. Last 1.5 years you've stayed extremely fit. What is the change in that fitness that now you're able to play all 3 formats? முதல்ல அதுக்கு முன்னாடி ஆனா சைட் ஸ்ட்ரெயின் ஆடல. நீ என்னடா அது படலங்கா சைட் ஸ்ட்ரெயின்? சாரி டு ஆஸ்க் யூ திஸ் கொஸ்டின். ஏன்னா ஒன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கணும். நீ வந்து சைட் ஸ்ட்ரெயின் சொல்லிட்டு நிறைய மேட்ச் ஆடல. இந்த இவங்களாம் ஆடிச்சேன்னு எஸ்ஆர்எஸ்லாம் ஆடிச்சு, ஏதோ ஒரு இன்ஜுரிலான நடுவில் ஆடல நிறைய. He had a lot of injuries actually. அந்த I'm not saying no, because that's why I said as a youngster நீங்க இவ்வளோ ட்ரைனிங் பண்றீங்க, இவ்வளோ பண்றீங்க, ஜிம்முக்கு போறீங்க, இதை பண்றீங்க, தலைகீழ நடக்குறீங்க, தலைகீழ ஓடுறீங்க, எப்படி ஆனவனா இவ்வளோ இன்ஜுரி ஆகிறீங்களா? சார் சத்தியமா இன்ஜுரின்றது கையிலே கிடையாது சார். அன்லெஸ் அன்டில் நாங்க வந்துட்டு எங்களோட டிசிப்ளின்ஸ்லயோ இல்ல எங்க எனர்ஜிலயோ நாங்க ஃபுல் எஃபர்ட் கொடுக்கலனா தவிர I don't think we can do much about it. ஏன்னா injuries ஆகும்போது it happens and that's how it's been in my life. and நீங்க கேட்ட ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா பிளானட்ஸ்லாம் மேபி ஜாதக ராசிட்ட ரொம்ப நம்புவான் தெரியும்ல. அதுல அப்படி இல்ல, அஷ்டபத்த சனி ஏறநாடி சனி வந்துடுதோ அப்படி அது சத்தியமா தெரியாது. பட் நான் என்ன சொல்றேன்னா I have not changed. ஏன்னா யூடியூப் திறந்தா அதான் வந்துட்டு இருக்கு மீனா. என்ன ராசி சுவாமி? but honestly I have not changed my disciplines or even my routines in the last 7-8 years sir. ஏன்னா என்னோட ட்ரைனிங் பேட்டர்ன்ஸா இருக்கட்டும், here and there obviously சின்ன விஷயங்கள் you add on, சில விஷயம் you sort of restrict yourself from, but on the whole in terms of my routines, என்னோட food habits, நான் எப்படி தூங்குறேன் எல்லாமே வந்துட்டு have always been the same. See, but as you said rightly, I think என்னோட ஒப்பீனியன்ல இவன் ரைசிங் பூனா ஜெயின்ஸ் சொன்ன இல்லையா, அதில் போலிங்லாம் பண்ண எக்கானமி ரேட்லாம் 6 and odd இருந்தாங்க. ஐ தாட் நீ பயங்கர ஐபிஎல் போலிங்ல சார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீ 2020 ஐபிஎல் மட்டும் தான் பிரமாதமாக ஃபுல்லாக ஆடின, ஒரு 5 மேட்ச் ஆடின. அது 5.96 தான் ஃபார் சேஞ்ச். நான் ஸ்டாட்ஸ்லாம் பார்க்கவே மாட்டேன், இன்னைக்கு நீ வரேன்னு பார்த்து வச்சிருக்கேன். ஸோ under 6 எக்கானமி ரேட்டில் போட்டிருக்கேன் நீ 2020 ஐபிஎல்ல 5 மேட்ச் ஆடி இருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு என்ன பொருள் டியர் வியூவர்ஸ்னா, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் த டீம்ஸ் அண்ட் வாட் எவர் த மேனேஜ்மெண்ட் இஸ். ஈவன் ரெகுலராக கன்சிஸ்டன்டாக யாருமே ஃபுல்லாக ஆடல. ஒன் குட் பி த இன்ஜுரி ப்ராப்ளமாக இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம், என்னன்னு தெரியல. பட் ஐம் ட்ரைங் டு சே தட் நீ சொன்ன மாதிரி ஒயிட் பால்ல ஐ தாட் பை திஸ் டைம் நீ எப்படி இப்போ டெஸ்ட்ல பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கோ,
ஐ தாட் இத்தனை நான் உண்மையை சொல்றேன், நீ ஏஷியா கப் ஆடுவ டீம்ல இருப்பேன் நான் நினைச்சேன்பா. என் டீம்ல நீ இருந்த ஷுவர், நீ ஒரு ஃபென்டாஸ்டிக் ஐபிஎல் போலர் இருப்ப. T20 ஐ திங்க் யூ ஆர் ஃபென்டாஸ்டிக் ஆல்ரவுண்டர். Just, I mean, obviously, just to add on to that, do you think on the impact player rule nala you've had to change your game a little bit, because now on the impact player rule nala it has definitely affected all rounders. Unga team la eduthuko Rahul Tewatia, I haven't seen him bowl in the last 4 years. Adukku munnadi Rahul Tewatia used to actually bowl consistently 3-4 overs, at least 2-3 overs here and there, but now you don't see the likes of Rahul Tewatia bowling, you don't see the likes of Shivam Dube, you don't see the likes of Washington Sundar itself being used that much. Do you think on the impact player rule has definitely affected the likes of all rounders? Honestly, on the whole பார்த்தா it's very obvious, but personally நான் அதுக்கு ரொம்ப எனர்ஜி கொடுத்ததில்லை. நான் I can't do much about it. So how do you adapt to it? Whatever, like டீமுக்கு அந்த லைக் டீமுக்கு நான் எப்படி நாட் ஜஸ்ட் ஃபிட் இன், பட் டீமுக்கு நான் எப்படி ஒரு அசெட்டா இருப்பேன்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல I'll start preparing. That's exactly what I've done the last 2 years. So however, like என்னோட டீம்ல நான் எந்த பொசிஷன்ல ஆடுனா I'll be an asset and also give myself an opportunity to win the games. So on the thought process la I started to prepare, and it helped me in the last season. Which is Washington Sundar's best batting position in white ball cricket? ஏன்னா இந்த பர்டிகுலர் ஐபிஎல்லே நீங்க பாத்தீங்கன்னா Cheeka scored a brilliant 49 when he was sent number 3. அதுக்கப்புறம் நிறைய மேட்சஸ் 3ல பேட்டிங்கே கிடைக்கல. Then again towards the end against Mumbai Indians you got a brilliant 48 against batting lower down the order. So where do you think your ideal position would be in T20? Honestly, நான் சொல்லும்போது எப்படி சேரும் தெரியல, பட் that's the kind of batsman I want to be. So number 3ல அம்சாலும் என்னால் ரன் அடிக்க முடியணும். சில டைம்ஸ் வந்துட்டு ஓகே நம்பர் 6ல இவனை வச்சுக்கலாம், அவன் கடைசி 5 ஓவர் அடிப்பான், அடிச்சு மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பானா, அங்கே நான் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கணும். சம்டைம்ஸ் ஓகே நியூ பால் பவர் பிளே நீ ஓப்பன் பண்ணு, அங்கே போனால் என்னால் அடிச்சு கொடுக்க முடியும். பிகாஸ் ஐ ஃபீல் என்னோட ஸ்கில்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, and I genuinely feel that I could be that batsman for the team. So wherever the team wants me to perform and win the game for the team, that's the kind of player I want to be, and that's the role I would love to play, honestly. வாஷி, I saw your debut in the IPL. நீ ஐபிஎல்ல இந்த ரைசிங் பண்ண ஜெயிச்சு அடிச்ச தில்லுக்கு துட்டுன்னு யாருமே தெரியாது, எங்களுக்கே தெரியாது யாரா இந்த பையன் வாஷிங்டன். எப்படி நீ தில்லுக்கு துட்டுன்னு ஓப்பனிங் பண்ண, அந்த பவர் பிளேல போலிங் ஓப்பன் பண்ணி that calls for a lot of guts. Fantastic டா, congratulations. நிஜமா சொல்றேன், அந்த வயசுல நீ வந்து 2017 வந்து ஓப்பனிங்ல போட்டு இவ்வளவு எக்கானமி ரேட்ல போனே, என்ன மாதிரி மைண்ட் செட் இருந்து சொல்லி பாருங்க. எப்படி அந்த தைரியம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேப்டன் நீ தோனியோட ஆடி இருக்க, ஸ்டீவ் ஸ்மித்தோட இருக்க, எப்படி அவங்களுக்கு தைரியம் வந்து உனக்கு தைரியமா போலிங் கொடுக்கணும்னு? அது ஒரு பெரிய பிளெஸிங் தான் சார். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் போனேன். ஒரு 3-4 கேம்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஜாயின் பண்ண டீமை. அப்புறம் நான் உடனேவும் என்ன ஆட வச்சாங்க. அது சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிளெஸிங் தான். பட் இந்த தைரியம் வந்துட்டு ஐ வுட் சே என்னோட அப்ரிங்கிங்லேருந்து தான் சார். ஏன்னா தட்ஸ் ஒன் திங் ஐவ் ஆல்வேஸ் பீன் ஆஸ்க்ட் டு டூ ரைட் ஃப்ரம் வெரி யங். லைக் எது பண்ணாலும் தைரியமா பண்ணும். ஆப்வியஸா தைரியத்தை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேணாம். நீங்க ஹெல்மெட்லாம் போடாம ஓப்பனிங் போய் நீங்க அடிச்சிருக்கீங்க, அண்ட் அது எல்லாமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆப்வியஸா உங்க மாதிரி ஒரு கேரக்டரோட எங்க அப்பா கிரிக்கெட் ஆடினதும், அண்ட் ஆப்வியஸா ஹிம் பீயிங் வெரி quite a tough guy himself, எல்லாமே வந்து எனக்கு ஹெல்ப் ஆயிருக்கு. அண்ட் ஹீஸ் ஆல்வேஸ் brought me up in that fashion. எப்பவுமே டஃப்பா இருக்கணும், லைக் no matter what we should always be, you know, show the will, be really gutsன்ற விஷயம்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு கத்து கொடுத்துருக்காரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் ஆச்சு, எஸ்பெஷலி வித் just to add to that story. அந்த தைரியம் நீங்க கேட்டிருந்தீங்களா Cheeka, இது ஒரு சூப்பர் ஃபன் ஸ்டோரி. 13 இயர்ஸ்ல வந்தாங்க எம்ஆர்எஃப் குள்ள. I remember very clearly at the age of 13, obviously big seniors in the dressing room. ஒரு பக்கம் வேணுகோபால் ராவ், ஒரு பக்கம் ஸ்ரீதரன் ஸ்ரீராமா, எங்க ஹெட் கோச் செந்தில்நாதன். ஸோ நாங்கள் எல்லாம் இருந்தோம். அப்போ வந்து ஸ்ரீபாய் வந்து எங்களோட கேப்டன். ஸ்ரீதரன் ஸ்ரீராம் வாஸ் கேப்டன். ஹி வாஸ் ஃபேண்டாஸ்டிக் கிரிக்கெட்டர், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ he sat down with வாஷி. இஸ் லைக், வாஷி என்னடா வாஷி, 2 வழி தான்டா இந்தியாவுக்கு ஆட முடியும் அப்படின்னாரு. சரி வாஷி, எப்படி நான் இந்தியாவுக்கு ஆட முடியும்? 100 அடிச்சா 100 அடிக்கணும், இல்லாட்டி விருந்தர் சேவாக் மாதிரி பொழக்கணும்டா. ஓ அப்படியா ஸ்ரீபாய், சரி ஸ்ரீபாய் நீங்க எவ்வளவு 100 அடிச்சீங்க அப்படின்னு இமீடியட்டா ஸ்ரீபாய் கேட்டாரா. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒண்ணுமே அடிக்கலடா வாஷி, அதனால தான்டா நான் ஆடல அப்படின்னு. But it was, no, at that moment for a 13-year-old to stand up and say,
okay, what you're saying is right, so have you done it? கண்டிப்பா அந்த சைடுல இருந்து வரல. But no, in a fun way, you know, and the தைரியம் to talk with amongst the serious. எப்படி உனக்கு அந்த இது TNPL பார்த்து எடுத்தாங்க அவன அந்த 2017க்கு சார் ரைசிங் புனே சூப்பர் ஜெயிண்ட் எப்படி எடுத்தாங்கன்னா அந்த வருஷம் ஐபிஎல்க்கு முன்னாடி நாங்க விஜயா சாரையும் தியோதர் ட்ராஃபியும் ஜெயிப்போம் சார். அந்த 2 டோர்னமெண்ட்ல நான் சூப்பரா போலிங் போடுவேன். அண்ட் எங்களோட கோச் வந்துட்டு அப்போ ரிஷிகேஷ் கனத்கர், அவரு தான் வந்து ஆர்பிஎஸ்ஜியோட அசிஸ்டன்ட் கோச்சாவும் இருந்தாரு. ஸோ அந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச உடனே நான் வீட்டில் தான் இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணுவாரு. இங்க அப்போ ஐ திங்க் அஸ்வின் காட் இன்ஜர்ட். எஸ். அப்போ வந்துட்டு சொல்லுவாரு தே லுக்கிங் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட், நீங்க வா அப்படின்ட்டு என்னையும் இன்னொருத்தரையும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு நான் வந்து ஒரு 2 நாள் போலிங் போடுவேன். அப்புறம் தேவ ஹாப்பி. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே நான் டீமோடய இருப்பேன். அப்புறம் ஆப்வியஸா 2-3 மேட்ச் கழிச்சு நான் டீமோட ஸ்குவாட்லயும் ஜாயின் பண்ணுவேன். ஸோ சூப்பரான ஒரு ஸ்டோரி தான், எல்லாமே சூப்பரா அமைஞ்சுது. அண்ட் எனக்கும் வந்துட்டு தோனி மாதிரி ஒரு பர்சனோட கிரிக்கெட் விளையாடி நிறைய கத்துக்கவும் முடிஞ்சுது. அந்த சீசன் டெஃபினட்டா ஆஸ் அ கிரிக்கெட்டர் ஐ ஜென்யூன்லி லேர்ன்ட் a lot of things, a lot of. எப்படி தோனியோட ஆடுறதுக்கு சூப்பர் சார். லைக் அந்த சீசன் எப்படி இருந்துச்சுன்னா அவர் சொல்லிடுவாரு இது மட்டும் பண்ண அப்படின்னுவாரு, நான் அதை பண்ணுவேன். I'll see success. That was literally the case the whole. Do you miss him? He does. But yeah, that was the case the whole season. And ஸ்மித்தும் வந்துட்டு மேல நிறைய கான்ஃபிடன்ஸ் வச்சிருந்தாரு. லைக் பவர் பிளேல எனக்கு நிறைய போலிங் கொடுத்தாரு. என்னை பாக்குற விதமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரு என்ன பாக்குற விதம். ஸோ he genuinely believed in me. So சூப்பராவும் பண்ணோம் நாங்க as a team. What a captain, Steve. Hey, I also believe a lot in you da. நான் டிவியில போட்டு கத்துக்கிறான். ஏன்டா ஆட மாட்டேன்றாங்க, இவன் ஆட மாட்டேன்றாங்க, என்னடா இந்த பசங்க ஆடவே மாட்டேன், ஆனால் 11 வரைக்கும் நீ ஆட மாட்டேன்னுவாங்க, என்னடா இவன் ஆட மாட்டேன்றாங்கன்னு. மச்சான் நீ கவலையப்படாத, நீ ஷூரா T20 வேர்ல்ட் கப் ஆடுவ, நீ கவலையப்படாத, இருக்குது T20 வேர்ல்ட் கப் இப்ப ஆடுறாங்க. I think after this particular series Washington Sundar has arrived. But coming into the series, நீங்க வந்து உன்னோட சின்ன வயசு பத்தி பேசின்னு இருக்கும்போது did you expect to be an off spinner, Washi, or were you thinking இல்ல நான் பேட்டிங்ல தான், ஏன்னா he was an opening batter. எனக்கு தெரியுமே, TNP எல்லாம் பார்த்திருக்கேன் அவனை. Incidentally, Cheeka, do you know this story? Do you know where he got his first 5 for under in senior cricket? Under my captaincy. Yeah. No. Remember Moinudullah? Yeah. நீ சொன்ன இல்ல, I want to be in the position ஆட முடியும், அந்த பொசிஷன் ஆட முடியும் அப்படின்னு. ஸோ உன்னோட பொசிஷனிங் என்ன பண்ணணும்னு பாக்குற? பேட்டிங் ஆல்ரவுண்டர், bowling ஆல்ரவுண்டர், ஜெனியூன் ஆல்ரவுண்டர், அந்த மாதிரி பாக்குறேன். ஜெனியூன் ஆல்ரவுண்டர் சார் கண்டிப்பா. ஃபேண்டாஸ்டிக். உடாத ஜெனியூன் ஆல்ரவுண்டர் இஸ் a rarity today. நீ மறக்க டெபியூஸ் ஆக்சுவலா பார்த்தா உலகத்தையே ஆல்ரவுண்டர்ஸ் ஒரு ரேரிட்டி ஆயிடுது. ஸோ இந்த ஆல்ரவுண்டர்ஸ் கேட்டகரி வந்தால் தான் நீ அதை டெஸ்டாக இருக்கட்டும், ஒன் டே இருக்கட்டும், T20 இருக்கட்டும், எனி ஃபார்ம் ஆகிட்டா ஆல்ரவுண்டர்ஸ் a rarity. ஸோ நீ ஆல்ரவுண்டர்ஸ் கேட்டகரி விடவே கூடாது. நீ இப்போ நீ தட்ஸ் வாட் யூ ப்ரூவ் இன் இங்கிலாந்து. யூ ப்ரூவ் யுவர் ஜெனியூன் ஆல்ரவுண்டர் இன் இங்கிலாந்து. நீ bowling போட்டா விக்கெட் எடுக்கிற, பேட்டிங் போனா ரன் அடிக்கிற, சேவ் பண்ற, வின் பண்ணி கொடுக்குற டெஸ்ட் மேட்சஸ். ஸோ அந்த ஆல்ரவுண்டர் இதை விடவே விடாது. தட்ஸ் மை ஸ்மால் அட்வைஸ் டு யூ. கண்டிப்பா. தேங்க்யூ. Just adding to that all-rounder, having someone like Ravindra Jadeja, who's probably world's best all-rounder last for 10 years, especially when it comes, recently Ashwin retired, so still currently playing Jadeja. And the interaction with you and Ashwin, you and Jadeja, grasping the things, what they are giving, adala MD irundirukku Vashi. Has it been transitional? Have they passed on a lot of information to you? ரொம்ப. அண்ட் எனக்கு வந்துட்டு பர்சனலா அவங்களோட 11லயும் விளையாடி இருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல்சோ ஹெல்ப். டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்ணலானோ அவங்க 2 பேர் சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் ஜெனரலி ஹெல்ப். அஸ்வினோட நான் நிறைய போலிங் பத்தி பேசியிருக்கேன், எஸ்பெஷலி நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல என்ன பண்ணலாம், இந்த பேட்ஸ்மேனுக்கு என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ்லயும் ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணலாமா, ஸோ தட் வி குட் பி ஆன் டாப், திங்ஸ் லைக் தட். அண்ட் ஜடேஜா எஸ்பெஷலி வித் இஸ் பேட்டிங் அப்ராட்ல வந்துட்டு அவரு, நான் யோசிச்சு பார்க்கும்போது இந்த இங்கிலாந்து சீரீஸ் முன்னாடி தான் யோசிச்சு பார்த்தேன், எல்லா இடத்துலயும் ரன் அடிச்சிருக்காரு, எல்லா இடத்துலயும் 50 அடிச்சிருக்காரு அப்ராட்ல. சோ தட்ஸ் நீ தான் அடிச்சிருக்க. Actually true. நீ தான் அடிச்சிருக்க. உனக்கு தெரியுமா வாஷி, you have 50s in Australia, you have 100 in England, you have 50s in India, you have a 7-wicket haul in India, you have a 4-for in England. In a short career you've actually done a lot. The point what Cheeka and me are trying to say is, நாங்க 2 பேரும் and the entire Cheeka family believe you have arrived as a genuine all-rounder from. He has arrived long back, but the point is அப்பப்போ வந்து டக்கு பண்றாங்க. அது நீ arrived எப்பயோ தான், ஆனா அது உன் இன்ஜின் என்ன பண்ணா தூக்கிடுறாங்க, அதுக்கு நடக்கும், கவலைப்படாது. நம்ம ஊர்ல வருஷம் வரும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வரணும். பட் நீ ஜெலியன் ஆல்ரவுண்டர் நல்லா பண்ணிட்டு இருக்க. நோ
which was the most satisfying performance? இவ்வளோ ஆடி இருக்க நீ whatever it is, நீ வந்து 13 டெஸ்ட் மேட்ச்ல you achieve, you have done lot of brilliant things. எல்லாரும் IPL ஆடி இருக்க, one day T20 ஆடி இருக்க. Which has given you the maximum satisfaction? Which match or which performance? டெஃபினட்டா கேபா சார். நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல we were 5 down for 150 chasing 320 330 அங்க இருந்து நானும் ஷார்துல் அந்த பார்ட்னர்ஷிப். அண்ட் இப்போ கூட நான் ஒரு இன்னிங்ஸை போயிட்டு திருப்பி நான் பார்ப்பேன்னா அது வந்து கேபாவோட செகண்ட் இன்னிங்ஸ். ஏன்னா செம ப்ரெஷர் இருந்துச்சு. நான் போகும்போது ஒரு 50-60 ரன்ஸ் அடிக்க வேண்டியது இருந்துச்சு. நானும் பந்தும் ஆடிட்டு இருந்தோம். அண்ட் தட் வாஸ் த லாஸ்ட், ஐ மீன் ஷார்துல் இருந்தாரு. பட் அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்பவே அந்த நேரத்தில் க்ரூஷலா இருந்துச்சு. அண்ட் ஓவர்ஸ் ஆல்சோ வாஸ் இன் லைன் ஃபார் அஸ் டு வின் த கேம். ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு டிசிஷன் மேக்கிங் வாஸ் வெரி க்ரூஷியல், வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆப்வியஸாக வந்துட்டு I believe that I had to take on so that பந்த் வந்து கடைசி வரைக்கும் ஆடட்டும். ஏன்னா லாஸ்ட் 2 overs 30 ரன் அடிக்கணும் கூட பந்த் அடிப்பான் அவன் கடைசி வரைக்கும் ஆடணும். நம்ம வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் ரூட் எடுக்கணும்ட்டு ஒரு மாதிரி எடுத்து நாங்கள் ஜெயிப்போம் சூப்பரா. அண்ட் பந்தும் சரி, புஜாரா அந்த இன்னிங்ஸும் சூப்பரா ஆடுவார். ஸோ ஆப்வியஸா அந்த டெஸ்ட் ஒரு செம்ம டெஸ்ட் சார். எல்லாமே இருந்துச்சு அந்த டெஸ்ட் மேட்ச்ல. என்னோட ஆப்வியஸா டெபு அண்ட் நாங்கள் சூப்பரா சேஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நாங்கள் லோவர் ஆர்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம். சிராஜ் 5 விக்கெட் எடுப்பாரு, ஷார்துல் சூப்பரா போலிங் போடுவாரு, நட்டு அந்த மேட்ச் டெபுல மேட்ச் ஆகி அப்புறம் புஜாரா செம்ம நாக் ஆடுவாரு, 50 ஆட் அடிப்பாரு. பட் நிறைய பால்ஸ் ஆடுவாரு. அண்ட் 5th டேவும் ஒரு மாதிரி நிறைய கிராக்ஸ் தான் ஓப்பனா இருக்கும். அந்த விக்கெட்ல வந்துட்டு அவர் செம்மையான கட்சி நாக் ஆடுவாரு. ரஹானே தான் வந்துட்டு டீக்கு அப்புறம் ஆர் ஜஸ்ட் பிஃபோர் டீ ஏதோ ஒரு 20 ஆட் அடிப்பாரு. அந்த இன்னிங்ஸ் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது லைக் nobody actually came to me and told me that we're gonna go for the win. Oh yeah, I mean vocala சொல்லல, அது வரைக்கும் vocala ஏதோ சொல்லல, but the belief was there in the team. But ரஹானே போய் the way he batted brought the, I mean whole dressing room க்கு தெரிஞ்சது ஓகே நம்ம ஜெயிக்க தான் ஆட போறோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் இன்டென்ட்டும் காமிச்சாரு. ஸோ இட் வாஸ் வெரி கிளியர் தட் கேப்டன் அப்படி ஆடுறாருன்னா எல்லாருமே அப்படி ஆடணும், சொல்ல கூட தேவையில்லன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. ஸோ ஒரு சூப்பரான டெஸ்ட் மேட்ச் தான். நீ ஏன்னா பாரு அங்கே அவன் ஆட்டிடியூட் தில்லுக்கு துடு ஆட்டிடியூட். ஆக்சுவலாக நியூ பாலில் வந்து போடுற தில்லுக்கு துடுன்னு போடுற, நீ வந்து எல்லாம் பவர் பிளேயில் வந்து போடுற, பேட்டிங்கில் பொழக்கிற 6. ஸோ இந்த தில்லுக்கு துடு ஆட்டிடியூட் சின்ன வயசுலேயே இருந்திருக்கான் அவனுக்கு. அப்பா கிட்ட தான் சார். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான கேரக்டர் நான் பார்த்ததுலேயே. அண்ட் நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க the way he played his cricket was quite on the gutsier side. ஸோ ரொம்பவே அது கொஞ்சம் ஜீன்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜீன்ஸை விட எனக்கு தெரிஞ்சு அவர் நிறைய சொல்லியிருக்காரு, இதை பத்தி நிறைய பேசியிருக்காரு. எஸ்பெஷலி நான் Under 16s Under 19s ஆடும்போது நான் சில டைம்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாத போது ஹவு ஹி ஸ்போக்கன் டு மீ, அந்த நேரத்தில் நான் என்ன ஆட்டிடியூட் வச்சுக்கணும், எந்த மாதிரி நான் பாடி லாங்குவேஜ் வச்சுக்கணும், அதை பற்றிலாம் நிறைய அவர் பேசியிருக்காரு. மென்டல் சைடில் அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு இன் பர்டிகுலர். ஸோ அது எல்லாமே ஹெல்ப். ஸோ சுந்தர் ஹஸ் பீன் வெரி யூஸ்ஃபுல். சுந்தரா வெள்ளாண்டா டே மச்சான், சூப்பர் பையன், அப்படி தேதி கொண்டுட்ட. Coming to your father and to your upbringing, or entire family of cricketers. You know, I know that your sister also plays cricket. In fact, I've done commentary with Shailaja. So, topic வீட்ல என்ன full time cricket மட்டும் தானா? ரொம்ப அழியும் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் நானும் என் அக்காவும் வந்துட்டு கான்ஷியஸ்லி டிசைட் தட் வில் டாக் அபவுட் அதர் திங்ஸ். ஏன்னா வீட்லயும் வந்துட்டு நான் கிரிக்கெட் பத்தி பேசணும், தென் வாழ்க்கையே கிரிக்கெட் தான் போகும். பட் there are other things also which I want to learn, which I want to talk about and explore. ஸோ நானும் அக்காவும் கான்ஷியஸாக அந்த டிசிஷன் எடுத்தோம். அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அம்மாவும் கிரிக்கெட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அப்படியே அதுதான்டா டேஞ்சர். லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் பாரு அந்த லுக் பாத்தியா. இந்த அம்மாலாம் கிரிக்கெட் உள்ளாத கோவிந்தா மச்சான் சார், உங்க பெரிய ஃபேன் சார். என்னோட ஃபேனா? நல்லா இருமா. எப்படி இருக்கு? அவங்க பேர் என்ன? பிரேமா. நல்லா இருக்காமா? நல்லா இருமா. நீங்க என்ன பத்தி நிறைய சொல்றதுலாம் அவங்க சொல்லுவாங்க எனக்கு. அண்ட் ஆப்வியஸா லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸா என்ன பத்தி ஏதாச்சும் யூடியூப்லயோ என்ன பத்தி ஏதாச்சும் டிவில பார்த்தாலோ என்கிட்ட வந்து கேட்பாங்க, இப்படியாடா அப்படியாடா இதுதான் சொல்றாங்க உன பத்தி அப்படியா. இப்போ ஐ மீன் தெரிஞ்ச நிறைய நல்லதான் சொல்றேன் நினைக்கிறேன். நீ உடனே பயம் பாத்தியா இல்லையா? இது ஏன் சொல்றேன்னா எல்லாரும் பத்தியும் எங்கேயாவது ஒரு தடவை கலாய்ச்சிருப்பாரு அவரே யோசிக்கிறாரு நான் ஏதாவது சொன்னா அப்படின்னு. எனக்கு என்ன, நான் ஆனஸ்டா சொல்லுவேன். தப்பாடா நான் சொல்ல வியூஸ்லாம் என் வியூஸ் பாயிண்ட் நான் ஆனஸ்டா சொல்லிட்டு போறேன். நான் யாரும் ஜாலியாக அடிக்க மாட்டேன், மனசுல வந்து பட்டு சொல்லி போயிட்டு. எனிவே ஸோ இப்போ கூட வீட்டில் என்ன ஃபுல் கிரிக்கெட்டா இல்லாட்டி இப்போ என்ன கல்யாணம் பண்ணி கூட பொண்ணு பார்த்து கூட அந்த மாதிரி ஆரம்பிச்சு? இந்த வயசுல கல்யாணமா? உனக்கு எதுக்கு மச்சான்? அவனுக்கு
ஆரம்பிச்சிட்டாங்களே. இல்ல அந்த டாபிக் பெருசா என் மேல திணிக்க மாட்டாங்க. பட் இப்போ பெருசா அதுவும் லைக் கிரிக்கெட் பத்தி ரொம்ப கிடையாது. பட் ஆப்வியஸா கிரிக்கெட்டை சுத்தி நிறைய விஷயங்கள். Okay, before we finish, Washi, what next for you? What is the season ahead? Obviously, இப்போ West Indies வர போறாங்க, South Africa வர போறாங்க. You have a good test schedule coming up, but also focus on the World Cup, T20 World Cup and the IPL. So how is your preparation going to be for this series? Are you only going to be, because right now நீங்க வந்து white ball squadல இல்லாதனால you are only going to be preparing for the test series, or there is a broader mindset for you to play all the format now? கண்டிப்பா எல்லா ஃபார்மேட்டும் அண்ட் எல்லா ஃபார்மேட்லயும் ஜெயிச்சு கொடுக்கணும் டீமுக்கு. அதுதான் என்னோட நோக்கமே. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆப்வியஸா நாளைக்கு தான். ஐ மீன் நாளைக்கு நான் போயிட்டு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறேன், நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போறேன், how am I going to bring in certain things that's going to help me become even like a better cricketer and be really best with my skill sets ன்ற விஷயத்துல இருந்து நான் யோசிக்கிறேன். அண்ட் ரொம்ப ஐ டோன்ட் ரியலி வாண்ட் டு திங்க் டூ ஃபார் அஹெட். லைக் எப்போல்லாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போல்லாம் ஐ ஷுட் பி ரெடி and be very prepared and perform well for the team. So இதுல மட்டும் தான் என்னோட தாட்ஸ். கவலைப்படாத மச்சான், நீ ஷுவரா பாரு T20 வேர்ல்ட் கப் ஆடுவ பாரு நீ. Anyway, thank you so much, Washi, for joining us in Cheeka. So எவ்வளோ நல்ல பாயிண்ட்ஸ்ல, so much of good cricketing points, இவ்வளோ insight on what happened in Australia, what happened in England. Guys, please don't forget to like this video. This I thought was a fantastic video. ஏன்னா அவ்வளோ information in Australia, how you guys went about it and the planning and the thinking. Obviously in England also, விட்டா எனக்கு இன்னும் ஒரு 45 minutes of questioning இருந்திருக்கும். But unfortunately, he has to go, he has to prepare. So thank you, Cheeka, once again for lighting up the show as always. ஏமா நல்லா இருக்கியாமா? சுந்தரே நல்லா இருக்கியாமா? சுந்தரே என்ஜாய் பண்ணு சுந்தரே. பையன் கவனிச்சுதான் பாரு, கவலைப்படா சுந்தரா. நானும் சுந்தர சேர்ந்து ஆடணும் தான். Yeah. So guys, before you go, don't forget to subscribe to our channel Cheeka. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.